புதிய பயணங்களுக்கான செயற்பாட்டில் நீங்களும் இணைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை தற்போது நோக்குவோம். புதிய பயணங்களுக்கான செயற்பாட்டினை கணினி அல்லது லேப்டாப்பில் தொடர்பவராக இருந்தால் உங்களுக்கு இவ்வாறானதொரு முகப்பு காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அல்லாமல் கையடக்க தொலைபேசியில் தொடர்பவராக இருந்தால் உங்களுடைய முகப்பு சற்றே வித்தியாசமானதாக காணக்கூடியதாக இருக்கும். இங்கு காணப்படுகின்ற இவெண்ட், ஆக்சிலேட்டர், கோர்ஸ், ஸ்கூல் ப்ரோக்ராம், அபவுட், கண்டக்ட் போன்றவை கையடக்க தொலைபேசியில் உள்ள முகப்பில் 3 கிடையான கோடுகள் ஒரு மூலையில் காணப்படும். அதை கிளிக் செய்வதனூடாக இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது app.jaality.org எனப்படும் வலைத்தளத்திற்கு நீங்கள் வருவதனூடாக இந்த முகப்பை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது QR கோட்டை ஸ்கேன் செய்வதனூடாகவோ லிங்கினை கிளிக் செய்வதனூடாகவோ இந்த முகப்பினை நீங்கள் வந்தடையலாம். தற்பொழுது புதிய பயணங்கள் செயற்பாட்டில் நீங்கள் பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஜாயின் த ப்ரோக்ராம் எனப்படும் இந்த பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அதனூடாக பதிவு செய்வதற்கான முகப்பினை நீங்கள் சென்றடையலாம். ஏற்கனவே புதிய பயணங்களில் ஈடுபட்டவராக இருப்பினோ அல்லது ஜாலைட்டி ஹப்பில் பதிவு செய்யப்பட்ட நபராக இருப்பின் நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மற்றும் பிரத்யேக பாஸ்வேர்டினை உள்ளிடுவதன் ஊடாக இலகுவில் உங்களுடைய ஜாலைட்டி ஹப்பின் பக்கத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அல்லாமல் புதிதாக இந்த செயற்பாட்டை செய்பவராக இருந்தால் நீங்கள் கிரியேட் ஒன் நியூ எனப்படும் இந்த பட்டனை கிளிக் செய்ய வேண்டி உள்ளது. எனவே புதிதாக செயற்படுபவர்களுக்காக இந்த பதிவு செய்யும் பட்டனை அமர்த்தும் பொழுது இவ்வாறானதொரு முகப்பினை நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். இங்கு நீங்கள் உங்களுடைய பெயர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் ஆகியவற்றை நிரப்பி புதிய அக்கௌண்டை கிரியேட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அல்லாமல் நீங்கள் கூகுளின் ஊடாக உங்களுடைய அக்கௌண்டை பதிவு செய்ய விரும்பினாலும் அதை மேற்கொள்ளக்கூடியதாக அமையும். முதலாவதாக நீங்கள் உங்களுடைய பெயரை உள்ளிட வேண்டும். பின்பு உங்களுடைய இமெயில் அட்ரஸை உள்ளிடவும். பின்பு நீங்கள் ஜாலைட்டி ஹப்புக்காக பிரத்யேகமாக பயன்படுத்த விரும்பும் புதியதொரு பாஸ்வேர்டினை உள்ளிடவும். மேலே குறிப்பிடப்பட்ட பாஸ்வேர்டை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துவதற்காக கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எனப்படும் இந்த அட்டைக்குள் மீண்டும் உள்ளிடவும். பின்பு நம்முடைய டேர்ம்ஸ், சர்வீஸ் மற்றும் பிரைவசி பாலிசி ஆகியவற்றை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த டிக் பொத்தானை அழுத்துவதோடு நீங்கள் உங்களுடைய புதிய அக்கௌண்டை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது நம்முடைய ஜாலைட்டி ஹப்பிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய இமெயில் பக்கத்திற்கு ஒரு பிரத்யேக இமெயில் வந்திருக்கும். அதனை காண்பதற்காக உங்களுடைய இமெயிலின் இன்பாக்ஸை சென்று பார்வையிடவும். இவ்வாறு தோற்றமளிக்கக்கூடிய ஜாலைட்டி ஹப்பிலிருந்து வந்துள்ள கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் எனப்படும் இந்த இமெயிலை கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் உங்களுடைய பதிவினை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
உங்களுடைய பதிவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இங்கு காணப்படுகின்ற இந்த லிங்கினை கிளிக் செய்யவும். அவ்வாறு செய்வதன் ஊடாக இப்படி காணப்படும் ஒரு முகப்பினை நீங்கள் வந்தடைவீர்கள். இங்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் சைன்இன் செய்வதை தவிர்ப்பதற்காக ரிமெம்பர் மீ எனப்படும் இந்த பொத்தானை நீங்கள் பயன்படுத்தலாம். அதன் பின்பு இங்கு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மற்றும் ஜாலைட்டி ஹப்பில் பயன்படுத்துகின்ற பாஸ்வேர்ட் ஆகியவை காணப்படும். சைன்இன் பட்டனை அமர்த்துவதனூடாக நீங்கள் உங்களுடைய முகப்பிற்குள் செல்லக்கூடியதாக இருக்கும். இங்கு நம்முடைய நிறுவனத்திற்குரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனப்படும் சிறிய தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் ஆமோதிக்கின்றீர்களானால் இவ்வாறு காணப்படுகின்ற இன்னொரு சதுர திக் பாக்ஸுக்குள் நீங்கள் உங்களுடைய சரி அடையாளத்தை இட்டு அக்செப்ட் பண்ணுவதன் ஊடாக அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். அதன் பின்பு உங்களுடைய பயன்பாட்டில் உள்ள ஒரு தொலைபேசி இலக்கத்தினை இங்கு பதிவிடவும். இவ்வாறு செய்வதன் தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்வதன் பிற்பாடு நீங்கள் உங்களுக்கென உங்களுடைய பெயர் இடப்பட்டுள்ள இந்த இடத்தில் உங்களுடைய பெயர் இடப்பட்டுள்ள ஒரு முகப்பினை அடைந்து கொள்வீர்கள். இது உங்களுக்குரிய பக்கமாகும். இங்கு நீங்கள் உங்களுடைய மெம்பர் ஐடி, இமெயில் மற்றும் பெயர் ஆகியவற்றினை காணக்கூடியதாக இருக்கும். இங்கு இருக்கின்ற உங்களுடைய பெயர் சரியானதாக அமையுமாறு தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். இதன் பிற்பாடு நீங்கள் புதிய பயணத்தின் செயற்பாடுகளுக்கு செல்ல விரும்பின் ஸ்கூல் புரோகிராம்ஸ் என இங்கு காணப்படும் இதை அழுத்துவதனூடாக புதிய பயணங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். புதிய பயணங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். இங்கு ஜாயின் த ப்ரோக்ராம் எனப்படும் இந்த பட்டனை அழுத்துவதன் ஊடாக மேலும் எங்களுக்கு தேவையான உங்களுடைய சில தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டி உள்ளது. உங்களுடைய பிறந்த திகதி, தரம், தொலைபேசி எண், கல்வி வலயம், பாடசாலை, முன்னுரிமை மொழி, பெற்றோர் பாதுகாவலர் பெயர் மற்றும் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் ஆகியவற்றை இங்கு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நான் புதிய பயண திட்ட விதிமுறைகளை ஏற்கிறேன் எனப்படும் இந்த டிக் பாக்ஸினையும் டிக் செய்ததன் பின்பு நீங்கள் பதிவு செய்யுங்கள் எனப்படும் இந்த பட்டனை அழுத்துங்கள். இவ்வாறு செயற்பட்டு உங்களுடைய பதிவினை நிறைவு செய்ததன் பின்பு நீங்கள் புதிய பயணங்களுக்கான முகப்பிற்குள் வெற்றிகரமாக உள்நுழையக்கூடியதாக இருக்கும்.
இங்கு உங்களுடைய பெயரானது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதோடு நீங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடு, அந்த செயற்பாட்டில் உங்களுடைய நிலை போன்றவற்றை இந்த பக்கத்தினூடாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தின் முதல் செயற்பாட்டை தொடங்குவதற்கு இங்கு காணப்படுகின்ற நிலை 1 எனப்படும் இந்த பாக்ஸில் உள்ள ஸ்டார்ட் திஸ் டாஸ்க் எனப்படும் பட்டனை அழுத்தவும். இதன் பின்பு நீங்கள் நேரடியாக புதிய பயணங்களுக்கான புத்தகத்திற்குள் உள்நுழையக்கூடியதாக இருக்கும். இங்கு வரைவு பற்றி ஆராய்வோம் என்ற இந்த பாடத்தில் காணப்படுகின்ற விடயங்களை நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கற்று பின் இங்கு கூறப்பட்டுள்ள செயற்பாடுகள் மற்றும் கேள்விகளுக்கான விடையினை கீழே காணப்படுகின்ற இந்த பெட்டியில் நீங்கள் உள்ளிடக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு படத்தையோ அல்லது காணொளியையோ உள்ளிட விரும்பின் சூஸ் ஃபைல் எனப்படும் இந்த பட்டனை அழுத்தி உங்களுடைய ஃபைல்களையோ அல்லது காணொளிகள் மற்றும் படங்களையோ உள்ளிடக்கூடியதாக காணப்படும். இந்த முகப்பு உங்களுக்குரிய முகப்பாகும். இங்கு நீங்கள் செய்கின்ற அனைத்து விதமான செயற்பாடுகள் மற்றும் இனிவரும் காலங்களில் வெளியிடப்படக்கூடிய புத்தகங்கள் ஆகியவற்றையும் காணக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் வெற்றிகரமாக புதிய பயணங்களுக்கு பதிவு செய்துள்ளீர்கள். தொடர்ந்து உங்கள் செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய கனவுகளை வெல்லுங்கள்.